வெல்கம் டு தீரா சமையல். இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால் நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வாங்க நாம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்லி அரிசி பாயாசம், பால் பாயாசம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பார்லி அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கப் அளவு. அதை ஓவர் நைட் ஊற வைங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா கூட போதும் தான். நாங்கள் நைட்டே ஊற வச்சிட்டோம் காலையில் செய்கிறதுக்காக. இல்லை நீங்கள் அர்ஜெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. நான் ஃபஸ்ட்டே அலசி வச்சுருந்ததுனால நான் தண்ணியோடு ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் அதை போட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம அதை அரைச்சிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும், பத்தாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். நம்ம அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். நம்ம இந்த அளவுக்கு நம்ம அரைச்சோம்னா போதும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம பாயசம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நாங்கள் காய வச்சுருக்க பசும்பால் எடுத்து ஊற்றுறேன். பாருங்கள், நான் இப்போ ஊற்றிருக்க பாலோட அளவு ஒரு 2 கிளாஸ் அளவு ஊற்றிருக்கேன். பெரிய கிளாஸ் மாதிரி பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பால் நல்லா காயட்டும். பால் காஞ்ச உடனே இந்த பாருங்கள் பால் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த இதை பேஸ்ட்டை ஊற்றிடலாம். பார்லி அரிசியை அது உடனே அடி பிடிக்குங்க. அதனால் நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு கிண்டி விட்டு பத்தாதில் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா அது வேக வேக உங்களுக்கு கெட்டி ஆகுங்க. நான் இப்போ ஊற்றிருக்க அளவு தண்ணி அளவு 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. அது வேக வேக உங்களுக்கு கெட்டிப்படும். இந்த பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. பார்த்திங்களா? வெந்தவுடனே எவ்வளோ நிறையா வந்துருச்சு பாருங்கள். நம்ம போட்டது ஒரு கிண்ணம் தாங்க போட்டோம். அது எவ்வளோ வெந்திருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சுவைக்காக நம்ம சர்க்கரை யூஸ் பண்ண வேணாங்க. நம்ம மில்க் மேடு யூஸ் பண்ணுவோம். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம மில்க் மேடு யூஸ் பண்ணுவோம். இந்த பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேங்க மில்க் மேடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த மில்க் மேடை தவிர்த்துட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாமுங்க. அது ரொம்ப நல்லதுங்க. நம்ம கொஞ்சம் வாசனைக்காக நம்ம சுக்கு ஏலக்காய் நான் நுணுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த பாருங்கள் சுக்கு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வெந்துருங்க. இது கொஞ்சம் போட்டோம்னா கூட போதுங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் குடிக்கலாங்க இந்த பாயசத்தை. பாருங்கள் ஒரு சின்ன கப்பளவு தானே போட்டோம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அப்போ தாங்க கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கும் நமக்கு. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கடாயில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அதை கொஞ்சம் நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். அதோடைய கொஞ்சம் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு ஆட் பண்ணி கலந்து நாம் செஞ்சு வச்சுருக்க அந்த பால் பாயசத்தில் கொட்டிடலாங்க. இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல. வாங்க நம்மளுடைய பார்லி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதை சேவ் பண்ணிடலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. புதுசாக எங்கள் சேனலை பார்க்குறதா இருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே விவாஸ், தேங்க்யூ.